வணக்கம். காசி கண்டத்தின் 6ஆம் அத்தியாயத்தை பற்றிய இந்த விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முனிஸ்ரேஷ்டரான அகஸ்தியர் தன் மனைவி லோபாமுத்ரிக்குச் சொன்ன மனதை தூய்மைப்படுத்தும் அற்புதமான ரகசியங்களைத்தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இது ஏதோ பழங்கால கதை இல்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிக உயர்ந்த தத்துவங்கள் இதுல இருக்கு. வாங்க உள்ளே போகலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்கறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்குறது தானே நம்ம மரபு. அதனால ஓம் நமः பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா, காசி விஸ்வநாதா போற்றி, முனிசிரேஷ்ட அகஸ்தியரே போற்றி அப்படிங்கிற அந்த மங்களாசரணத்தோடயே நம்ம ஆரம்பிக்கலாம். இது இந்த உபன்யாசத்தோட ஆழமான ஆன்மீக வேர்களோட நம்மள உடனே இணைச்சிரும். முதலாவது பகுதி பரோபகாரம், அதாவது பிறருக்கு உதவுறது. இந்த மிக உயர்ந்த தர்மத்தை பற்றி அகஸ்தியர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 1000 புண்ணிய நதிகள்ல ஏன் பல தீர்த்தங்கள்ல போய் நீராடி ஒருத்தர் பெறுற பலனை விட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தருக்கு செய்யற சின்ன உதவி பல மடங்கு மேலானதுன்னு அகஸ்தியர் ரொம்ப தெளிவா வளர்க்கறாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் 1000 நதிகள், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன உதவி. தர்மம், தானம், இது ரெண்டையும் ஒரு தராசுல வச்சா அடுத்தவங்களுக்கு செய்யற உதவிதான் அதிக கனமானதுன்னு அவர் ரொம்ப அழகா சுட்டி காட்டுறார். அகஸ்தியர் சொல்ற அந்த ஆழமான உண்மை என்ன தெரியுமா? பிறருக்கு உதவுறதை விட சிறந்த தர்மம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அதே போல மத்தவங்களுக்கு துன்பம் தரதை விட பெரிய பாவமும் வேற இல்ல. எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? யாருடைய மனசு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு துடிக்குதோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தானாகவே விலகி அவங்களுக்கு பல செல்வங்கள் வந்து சேரும் அப்படிங்கறதான் இதோட ஆழமான அர்த்தம். சரி, இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அகஸ்தியர் தூரத்துல ஸ்ரீசைல மலைய பாக்குறாரு. உடனே இந்த சிகரத்தை பார்த்தாலே மனிதர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே லோபாமுத்ரைக்கு ரொம்ப அருமையான, ரொம்பவே லாஜிக்கலான ஒரு சந்தேகம் வருது. சுவாமி, ஸ்ரீசைலத்தை பார்த்தாலே முக்தி கிடைச்சிரும்னா அப்போ ஏன் காசிக்கு மட்டும் இவ்ளோ உச்சகட்ட முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு கேக்குறாங்க. நிஜமாவே நாமளும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதானே இது. இதுக்கு பதில் சொல்ற விதமா மானச தீர்த்தங்கள், அதாவது உள்நோக்கிய பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அகஸ்தியர் ஆரம்பிக்கிறார். அதென்ன உள்நோக்கிய பயணம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அகஸ்தியர் தீர்த்தங்களை 2ஆ பிரிக்கிறாரு. ஒன்னு பௌம தீர்த்தம், அதாவது பூமியில இருக்கிற நதிகள், இது நம்ம உடம்ப மட்டும்தான் சுத்தப்படுத்துது. இன்னொன்னு மானச தீர்த்தம், அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தூய்மை. இந்த உள்நிலை தீர்த்தங்கள் தான் நம்ம ஆன்மாவை நிஜமாவே புனிதமாக்குது அப்படிங்கறத அவர் எவ்வளவு அழகா பிரிச்சு காட்டுறாரு பாருங்க. சரி, அப்ப அந்த மனதின் தீர்த்தங்கள்னா என்னென்ன? உண்மை, பொறுமை, ஐம்புலன்களை அடக்கிறது, கருணை, நேர்மை, தானம், மனநிறைவு, அப்புறம் இனிமையாக பேசுறது. இந்த 8 தான் அந்த மானச தீர்த்தங்கள். இன்னைக்கு இருக்கிற நம்ம பரபரப்பான வாழ்க்கையில பொறுமையையும் கருணையையும் கடைபிடிக்கிறது எவ்வளோ பெரிய சவால்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த சவாலை ஜெயிக்கிறது தான் உண்மையான புனித நீராடல்னு அகஸ்தியர் ரொம்ப ஆழமா பதிவு செய்றாரு. இந்த உண்மையை நமக்கு புரிய வைக்க அவர் ஒரு சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்றார். அதாவது ஒரு கல்லுப்பானைய என்னதான் புனித நதியில மூழ்கடிச்சு கழுவுனாலும் அது உள்ளுக்குள்ள சுத்தமாகாது இல்லையா? அதே போலதான் மனசுக்குள்ள காமம், கோபம், பொறாம மாதிரியான அழுக்குகளை வச்சுக்கிட்டு நாம தினமும் கங்கையில போய் குளிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. வெளியில இருக்கிற சுத்தம் மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ளேயும் சுத்தம் வேணும் அப்படிங்கறத இதை விட யாராலும் சிறப்பா சொல்லிட முடியாது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 8 குணங்களையும் ஒருத்தர் தான் வசப்படுத்திக்கிட்டு தம் மனச கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாருன்னா அவர் தீர்த்த யாத்திரைக்குன்னு எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லைங்க. அவர் இருக்கிற இடமே, அவர் உட்கார்ந்திருக்கிற அவரோட சொந்த வீடே குருக்ஷேத்திரம், நைமிஷாரண்யம் மாதிரியான மகா புண்ணிய தலங்களுக்கு சமமா மாறிடும். எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா? இப்போ காசியின் தனித்துவம். ஏன் காசி உயர்ந்தது? மத்த எல்லா முக்தி தலங்களை விடவும் காசியோட அந்த உன்னத நிலை என்ன அப்படிங்கறத இப்ப நாம பாப்போம். பொதுவா 7 மோட்சப்புரிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரயாகை, கேதாரம், ஸ்ரீசைலம் மாதிரியான தலங்கள் எல்லாமே முக்திக்கு வழிகாட்டும். ஆனா அங்கெல்லாம் முக்திங்கிறது ஒரு வாய்ப்பு மட்டும்தான். நாம செய்யற தியானம், புண்ணியங்களை பொறுத்து அது மாறலாம். ஆனா அவிமுக்தம் அப்படின்னு அழைக்கப்படுற காசியில முக்தி அப்படிங்கிறது 100% கேரண்டி. ஒரு கேரண்டிட் ரிசல்ட்னு சொல்லலாம். அங்க எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. அது எப்படி காசியில மட்டும் முக்தி இவ்ளோ உறுதியா கிடைக்குது? அதுக்கு காரணம் சிலருக்கு வைக்கிற ஒரு உண்மைங்க. காசியில உயிர் பிரியற தருவாயில இருக்கிற ஒவ்வொரு ஜீவனோட காதலையும் அந்த பரமேஸ்வரனான காசி விஸ்வநாதரே நேர்ல வந்து முக்தி அளிக்கக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. எம்பெருமானே நேரடியா குருவா வந்து ஒருத்தருக்கு மந்திரம் சொல்லும்போது அங்க மறுபிறவிக்கு எங்கெங்க இடம் இருக்கும்? அதனாலதான் உலகத்திலையும் காசிக்கு நிகரான ஒரு தலம் வேறு எங்குமே இல்லைன்னு அகஸ்தியர் அடிச்சு சொல்றாரு. இறுதியா நாம வந்திருக்கிறது பலச்சுருதி, அதாவது இந்த உன்னதமான விஷயங்களை கேட்கறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம்.
இந்த விளக்க உரையில நாம பார்த்த மானச தீர்த்தங்கள் அப்புறம் காசியோட மகிமைகள் இதையெல்லாம் முழு ஈடுபாட்டோட கேட்ட உங்களுக்கு நிச்சயமா உயர்ந்த பலன்கள் கிடைக்கும். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் விலகும். நம்ம மனசுல இயல்பாவே நல்ல சிந்தனைகள் வளரும். அது மட்டும் இல்லாம கடைசியில முக்திக்கு வழிகாட்டுற அந்த காசி விஸ்வநாதரோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் ரொம்ப உறுதியா சொல்லுது. நிறைவா உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி. உங்க மனசுக்குள்ள செய்ய வேண்டிய அந்த உண்மையான தீர்த்த யாத்திரைய, அந்த மானச தீர்த்த பயணத்தை இன்னைக்கு நீங்க எங்கிருந்து தொடங்க போறீங்க? பொறுமையில் இருந்தா, உண்மைய பேசுறதுல இருந்தா, இல்ல பிறருக்கு உதவுற கருணையில் இருந்தா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த அத்தியாயத்துல அகஸ்திய முனிவர் நேரடியாக முருகப்பெருமான் கிட்ட, அதாவது ஸ்கந்த பகவான் கிட்ட நிகழ்த்துற இன்னொரு அற்புதமான உரையாடலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காசி விஸ்வநாதர் சரணம். ஹரஹர மகாதேவா.